ஹாய். ப்ரிப்ரேஷனெல்லாம் எதுவும் பண்ணின்னு வரல. ஏதாச்சும் ரேண்டமாக பேசலான்ட்டு வீடியோ ஆன் பண்ணிட்டேன். ஆனால் பேச்சே வரல. சின்ன வயசுல பேச்செல்லாம் வந்துருச்சு. ஆனால் இப்போ என்ன பேசுறதுன்னு தெரில. டார்ச்சராக தான் இருக்கும். வெறுக்க தயாராகி கொள்ளுங்கள், என் விருப்பம் போல நான் வாழப்போகிறேன் அப்படின்னு தலைப்பெல்லாம் எதுவும் கிடையாது. உங்களுக்கு தான் சொல்கிறேன். ஐயோயோ, ஐயோயோ, பேசி பேசி உங்க கூட பேசவே முடியல. வாக்கிங் போக மறந்துட்டேன். போயிட்டு வந்து பேசுகிறேன். அவன் கிடக்குறான் மயிராண்டி. தயவு செஞ்சு அவன் பேச்சு யாரும் கேட்காதீங்க. அவனுக்கு தெரியாமல் உங்களுக்கோசரம் நான் இறங்கி வந்துனுக்கிறேன். இப்படி தான் ஏதாச்சும் சொல்லினே இருப்பான், திடீர்னு நடுவில் ஓடிடுவான். அவனை சுமந்து என் வாய் கிழிஞ்சதை தான் மிச்சம். இங்கே பாருங்கள், என்ன தான் 200 ரூபாய்க்கோசரம் இப்படியா ஒரு மனுஷனை வாயெல்லாம் கிழிப்பான். அவன் வந்துட்டான்னு நினைக்கிறேன். நான் ஓடுறேன். ஆனால் அவன் பேச்சு மட்டும் கேட்காதீங்க. பை. இப்போ நான் வாக் பண்ணுறதை விட்டு ஏன் நடுவில் வந்தேன்னா, ஏன்னா இது நடுவாக தான் இருக்குது. லோ பட்ஜெட்டில் ஒரு வேர்ல்டை பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன், காட்ட போகிறேன், சொல்ல போகிறேன். அதை நீங்கள் பார்க்கலாம். ஏன் பார்க்கணுன்ட்டும் அதுவும் நான் சொல்ல போகிறேன். சரி, மறுபடியும் டைம் ஆச்சு. ஒரு ஒரு 30 ரவுண்டு முடிஞ்சிச்சு. இன்னும் ஒரு 20 ரவுண்டு முடிச்சுட்டு வந்துடலாம். டோட்டலாக 50 ரவுண்டு. ஓகே, டன், பை. மொத்தம் 50 ரவுண்டு. நாங்க வீர பரம்பரைன்றதுனால புலிப்பால் மட்டும்தான் குடிப்போம். எல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. ஒரு ரவுண்டு 1 கிலோமீட்டர், 50 கிலோமீட்டர் ஃபினிஷ். லோ பட்ஜெட்டில் ஒரு உலகத்தை காட்ட போகிறேன், சொல்ல போகிறேன் சொல்லியிருந்தில்ல, அது என்னன்னா கிம்கி டக். எதுக்கு இதை சொல்கிறேன்னா, உடற்பயிற்சி செய்யணும். நம்ம லைஃப் ஸ்டைலை டோட்டலாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணலாம். இப்போ என்னென்னா, படத்தை பற்றி ரிவ்யூவெல்லாம் எதுவும் சொல்லலை. த இஸ்லே 2000 ரிலீஸ் ஆனது. அது பார்த்தீங்களான்னா உடனே ரிசல்ட் வராது. இந்த படம் பார்க்குறதுக்கு முன்னாடி எவ்வளோ டைம் எடுத்துச்சா ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு, இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் ஒரு சண்டே என்ன பண்ணுறீங்க, சண்டே ஃபுல்லாக சாப்பிட்டு அது இது நைட்டில் போட்டுருங்க படத்தை. யூடியூப்லேயே இருக்குது, த இஸ்லே போடுங்க. தெரியுதுல்ல, இதான். பணமே செலவழிக்காமல் இதே மாதிரி ஃப்ரீயாக இந்த மாதிரி மூவி நான் சொல்ல போகிறேன். அது கண்டிப்பாக பார்க்கணும். பார்த்தா தான் தெரியும். போட்டுவிட்டு பார்க்கணுமேன்ட்டாலும் யாரெல்லாம் பார்க்க வேணாம். போட்டுட்டு கொஞ்ச நேரம் கழித்து பார்க்கலாமா அப்படின்னு நினச்சி பார்த்துட்டு அப்படின்னு நினச்சி தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் தெரியும். ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா திங்கக்கிழமை தெரியும் வேறு மாதிரி. திரும்ப அந்த மாதிரி படுத்து அதில் டைலாகெல்லாம் ஒன்றுமே இருக்காது. என்ன ஒரு 20-30 டைலாக் தான் இருக்கும். யாருமெல்லாம் பெருசாக பேச மாட்டாங்க. விஷுவலாகவே கதை சொல்லும். ரிலாக்ஸ் பண்ண எப்படிக்கணும், இப்படி இருக்கணும். யாருக்கிட்டையுமே பேசக்கூடாது. முதல்ல நான் சொன்னேன்ல, த இஸ்லே மூவி, யாருக்கிட்டையுமே பேச வேணாம். ஃபோனெல்லாம் சைலண்டில் போடுங்க. அமைதியாக உட்காந்து பாருங்கள். அது அமைதியாக உங்களை பார்க்கக்கூடாது. அந்த டோப்பமைன் வேலை செய்யும் அந்த படம் பார்க்க. அந்த மாதிரி படம் மட்டும். ஆக்ஷன் படமா, ஆக்ஷன் படம் பாரு, வேணாம்ல. இருந்தாலும்
ரிலாக்ஸ் தானே முக்கியம். ஜாலியாக இருக்கும், ரிலாக்ஸ் பண்ணுவோம். ஐயோயோ, கடிகாரமும் நடுத்தர வர்க்கத்தை போல தான் ஓய்வு இல்லாமல் ஓடிக்கொண்டே இருக்கிறது. இதை ஏன் சொன்னேன்னா, டைம் அப் ஆயிடுச்சு. அடுத்து தான் மீட் பண்ணுவோம். இந்த மாதிரி நடுவில் அப்பப்பா ஏதாச்சும் ஒன்று சொல்லிகிட்டே இருப்பேன். அதெல்லாம் உள்வாங்கிக்கோங்க. ஏன்னா அது அப்படி தான்.